Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.7ல 12th ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். 12th ப்ராப்ளம்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏபிசி. இந்த ஏபிசியை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து XYZ வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா நம்மள கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டூ ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இசட் பவர் ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஒன்னுங்கிறத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலா வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம என்னென்ன கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுப்போம்னா ஏ பிளஸ் டி, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் 2D. இதை தான் வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா கன்சிடர் பண்ணுவோம். அதனால நான் அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையே நான் இங்கே வந்து யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பிக்கு பதிலாக என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா நம்ம ஏ பிளஸ் டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்கு பதிலாக என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் 2D கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் இதை வந்து நம்ம அப்ளை பண்றோம் பார்த்தோம்னா இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல நம்ம இதை தான் வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் எதை கன்சிடர் பண்ண போறேன்னு பார்த்தோம்னா XYZ. இந்த XYZங்கிறது எனக்கு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்ப ஜிபி. நம்ம எப்படி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு வந்து இது நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா கன்சிடர் பண்ணோமோ அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல எக்ஸ், எக்ஸ்ஆர் ஸ்கொயர் இதை தான் வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்பனா நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஒய்க்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தோம்னா எக்ஸ்ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ்ஆர் ஸ்கொயரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டூ ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இசட் பவர் ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஒன்னுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ XYZோட வேல்யூ தெரியும், ஏபிசியோட வேல்யூவும் தெரியும். அதை இங்க போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நான் எக்ஸ் பவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க எழுதிக்கிறேன் பி மைனஸ் சி இன்டூ ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இசட் பவர் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். பியோட வேல்யூ பார்த்தோம்னா ஏ பிளஸ் டி மைனஸ் சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் 2D இன்டூ ஒய்யோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் பவர் எக்ஸ் இன்டூ ஆர், சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் 2D மைனஸ் பியோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஏ தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சியோட இசட்டோட வேல்யூ எக்ஸ்ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ ஏ தான், பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் டி. இப்போ இது எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மைனஸை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும். அப்படின்னா எக்ஸ் டு தி பவர் ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2D கிடைச்சிருக்கும் இன்டூ எக்ஸ்ஆர் டு தி பவர் ஏ பிளஸ் 2D மைனஸ் ஏன்னுட்டு கிடைச்சிருக்கு இன்டூ எக்ஸ்ஆர் ஸ்கொயர் டு தி பவர் ஏ. இந்த மைனஸ் ஒன்று தனித்தனியாக கொடுத்தனா மைனஸ் ஏ மைனஸ் டி கிடைச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஏவும் கேன்சல், இங்கேயும் ஏ கேன்சல், இங்கேயும் ஏ கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் டி மைனஸ் 2Dயோட வேல்யூ மைனஸ் டி கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ்ஆர் பவர் 2D கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ் ஆர் ஸ்கொயர் டு தி பவர் மைனஸ் டி வந்து கிடைச்சிருக்கும். இப்போ பவர்ல இருக்கிறத ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறேன். அப்படின்னா எக்ஸ் டு தி பவர் மைனஸ் டி அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஆர் ரெண்டுக்குமே தனித்தனியா 2Dயை பிரிச்சு கொடுக்குறேன். அப்படின்னா எக்ஸ் பவர் 2D அடுத்து ஆர் பவர் 2D இன்டூ இதுக்கு தனித்தனியாக குறிச்சு கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்டூ ஆர் பவர் மைனஸ் 2Dன்னுட்டு எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ எக்ஸோட பேஸ் எல்லாமே சேம், ஆரோட பேஸ் எல்லாமே சேமா இருக்கு. அப்படின்னா எக்ஸ் வந்து பேஸ் ஆச்சு, அதோட பவர் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். பவர் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2D, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் டி வந்து கிடைச்சிருக்கு இன்டூ ஆரை வந்து நான் பேஸா வச்சுட்டு பவர் ஆட் பண்ணேன்னா 2D மைனஸ் 2Dன்னு கிடைக்கும். அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் பவர் மைனஸ் டி மைனஸ் 2D அப்படின்னா மைனஸ் 2D பிளஸ் 2D இன்டூ ஆர் பவர் 0 கிடைச்சிருக்கும். அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணனா எனக்கு 0, அப்புறம் எக்ஸ் பவர் 0 இன்டூ ஆர் பவர் 0. எதுக்கோட பவருக்கும் எனக்கு மேல ஏதாச்சும் ஒரு வேரியபிளோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பவர்ல எனக்கு 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ஆ தான் இருக்கும். அப்படின்னா 1 இன்டூ 1 இன்டூ 1ஓட வேல்யூ எனக்கு 1ன்னே கிடைச்சிருக்கு. அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய 1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்படின்னா எனக்கு இதை கண்டுபிடிச்சதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க. தேங்க்யூ.